அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம். வாகனங்களின் விலை அதிகரித்த போதிலும் அவற்றுக்கான கேள்வி குறையவில்லை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் கைவிடப்பட்ட பொதி காரணமாக பதற்றம். வவுனியா தோணிக்கல் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 பேருக்கு பிணை. ஜனநாயக விரோத கருத்துக்களை ஜனாதிபதி வெளியிடுகின்றார் என ஹர்ஷன ராஜகருணா குற்றச்சாட்டு. தொடர்வது முதன்மை செய்தி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று வாக்குமூலம் வழங்கியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் திசாநாயக்க ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பாக ஏப்ரல் 17 லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அன்றைய தினம் அவரால் முன்னிலையாக முடியாது என அறிவித்ததை தொடர்ந்து அவருக்கு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனக்கு நியாயம் நிலைநாட்டப்படுமா என்பது தெரியாது என்பதால் தனது சட்டத்தரணிகளுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் தருமாறு கோரியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நிதி முறைகேடு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கினார். அதன் பின்னர் நடத்திய விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ඒ නිසා කරුණා කළා මගේ නීතිඥ මහත්තුන්ට කොමිසම මුණ ගැහෙන්න වෙලාවක් දෙන්න කියලා. ஏப்ரல் 10 நான் வெளியிட்ட கருத்து தொடர்பாக மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு வருகை தருமாறு ஏப்ரல் 11 லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு எனக்கு அறிவித்திருந்தது. நான் சித்திரை புத்தாண்டை கொண்டாடுகிறேன். அரசு தரப்பினர் அதனை கொண்டாடுகிறார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அத்துடன் எனது சட்டத்தரணி வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார். எவ்வாறெனினும் 21 மற்றும் ஒரு கடிதம் கிடைக்கப்பெற்றது. அதில் 23 வருகை தருமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் அப்போதும் எனது சட்டத்தரணி உள்நாட்டில் இருக்கவில்லை. இம்மாதம் 27 வரை எனது சட்டத்தரணி இங்கு இல்லை என அறிவித்திருந்தும் கூட அவ்வாறான கடிதம் அனுப்பப்பட்டமை தொடர்பில் நான் வியப்படைந்தேன். நாளாந்தம் பல்வேறு நபர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். எனினும் நான் வரும்போது மாத்திரம் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள் என ஆணைக்குழுவிடம் இன்று நான் கூறினேன். அத்துடன் ஆணைக்குழுவில் உள்ள ஆவணங்கள் வெளிநபர்களுக்கு காண்பிப்பதற்கும் நான் எதிர்ப்பு வெளியிட்டேன். யாருக்கு வெளியிட்டோம் என அவர்கள் கேட்டார்கள். ஏப்ரல் மாதம் 11 மட்டக்களப்பில் நடந்த கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இது பற்றி கூறியிருக்கிறார். அவ்வாறெனின் அவர் கடிதத்தை வாசித்திருக்கிறார். அவர் பொய் கூற முடியாதல்லவா? அவ்வாறெனின் அவர் அந்த ஆவணங்களை பெற்றுக்கொள்கிறார் என்பது தெளிவாகிறது. எனக்கு நியாயம் நிலைநாட்டப்படுமா என்பது தெரியாது. ஆதலால் எனது சட்டத்தரணிகளுக்கு ஆணைக்குழுவை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் தருமாறு கோரினேன். ஆணைக்குழுவில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் வழங்கினேன். எனக்கு தெரிந்த வகையில் ஒதுக்கீட்டு சட்டத்தின் பிரகாரம் மத்திய அரசாங்கத்தினால் மாகாண சபைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும். செலவு செய்யக்கூடிய ஆக கூடுதலான தொகை என்னவென்பது ஒதுக்கீட்டு சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதேபோல் எவ்வெந்த பிரிவுகளுக்கு அவை செலவிடப்படுகிறது என்பதும் குறிப்பிடப்பட வேண்டும். மேலும் சட்டத்தின் பிரகாரம் ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை நிலையான வைப்புகளில் பேண முடியாது. அவை செலவு செய்யப்பட வேண்டும். எந்த ஒரு திட்டத்துக்கும் செலவிடப்படும் நிதி பொருளாதாரத்தை சென்றடைகிறது. அவ்வாறு சென்றடையும் போதுதான் பொருளாதாரம் வளர்ச்சி பெறுகிறது. ஒதுக்கப்படும் நிதி நிலையான வைப்புகளில் பேணப்பட்டால் என்னவாகும்? ஆதலால் நாம் வழிமுறைகளை பின்பற்றியுள்ளோம். இது குறித்து நான் ஆணைக்குழுவிடம் கூறினேன். அவ்வாறு நிதி பயன்படுத்தப்படாவிட்டால் புறக்கோட்டையில் அதிக வட்டிக்கு இந்த நிதியை ஏன் வழங்கவில்லை என திரை
திரைசேரியின் செயலாளருக்கு எதிராக வழக்கு தொடர முடியும். வரவு செலவு திட்டமானது அரசாங்கத்தின் செலவினங்களை கொண்டு செல்வதற்காக தயாரிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் செலவுகளால் பொருளாதாரம் கொண்டு நடத்தப்படுகிறது. நான் இதனை தெளிவுபடுத்தினேன். எனக்கு தெரிந்த வகையில் இதில் தவறில்லை. இந்த அனைத்து விடயங்களையும் நான் அவர்களுக்கு கூறினேன். இனி என்ன நடக்கப் போகிறதோ, யாருக்கு காண்பிக்கப் போகிறார்களோ எனக்கு தெரியவில்லை. இவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். මංක මට සාධාරණයක් සිදුවයිද කියලා දන්නේ. ඒ නිසා කරුණාකරලා මගේ නීතිඥ මහත්තුන්ට කොමිසම මුණ ගැහෙන්න වෙලාවක් දෙන්න කියලා. இதேவேளை 2008ஆம் ஆண்டு பர்லஸ்கமோ பகுதியில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கில் சாட்சியாக பெயரிடப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. 2008ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி பர்லஸ்கமோ பகுதியில் அப்போதைய விவசாய அமைச்சராக செயல்பட்ட மைத்ரிபால சிறிசேனவை கொல்லும் நோக்கில் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு உதவியதாக 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சபுவித முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்னதாக பிறப்பிக்கப்பட்டிருந்த அழைப்பாணைக்கு அமைய சாட்சியாளரான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நீதிமன்றில் முன்னிலையானார். அதன்படி வழக்கில் முதல் சாட்சியாக பெயரிடப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கான கேள்வி குறையவில்லை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகனங்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் அவற்றுக்கான கேள்வி குறையவில்லை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் இறக்குமதிக்கான அனுமதி கிடைக்கப்பெற்றதன் பின்னர் சுமார் 7000 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. அவற்றில் 75% விற்பனையாகியுள்ளன. வாகனங்களின் விலைகளில் அதிகரிப்பு காணப்படுகின்றது. ஏனென்றால் அவற்றுக்கான வரி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டமையே இதற்கு காரணமாகும். ஏனெனில் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்வதில் மக்கள் ஆர்வமாக இருக்கின்றனர். நாட்டில் 5 வருடங்களாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை. அதனால் தம்மிடம் உள்ள பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய வாகனங்களை கொள்வனவு செய்ய பெரும்பாலானோர் விரும்புகின்றனர். இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் அனைத்தும் காட்சி அறைகளில் அவ்வாறே காணப்படுவதாக வெளியாகியுள்ள செய்திகளில் உண்மையில்லை. வாகன இறக்குமதி கொழும்பு துறைமுகத்திலும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலும் வாராந்தம் இடம்பெறுகின்றது. வாகனங்களின் விலை சர்வதேச சந்தையிலும் அதிகரித்துள்ளது. சிறிய வாகனங்களின் விலை நாம் எதிர்பார்த்ததை விட உயர்வடைந்துள்ளது. குறிப்பாக சிறிய வாகனங்களின் ஆரம்ப விலை 70 லட்சம் ரூபாவாக காணப்படுகின்றது. எனினும் வாகனங்களுக்கான கேள்வி குறையவில்லை. இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை அரசாங்கம் ஏன் நாட்டுக்கு வெளிப்படுத்தவில்லை என பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இலங்கை செய்து கொண்ட ஒப்பந்தங்களை அரசாங்கம் ஏன் வெளியிடவில்லை என ஜனசத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். வத்தளையில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரசாரத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்கவும் நரேந்திர மோடியும் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடும் போது மக்கள் விடுதலை முன்னணியினரே அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டனர். நாடு முழுவதும் சுவரொட்டிகளை ஒட்டினார்கள். ஆனால் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மோடியுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டுள்ளார். அவை நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அதற்கான காரணம் என்னவென நாம் கேட்கிறோம். குரங்கு மயில்களின் கணக்கெடுப்பை செய்தார்கள். அந்த பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்திருக்கலாம். இப்போது எந்த பயனும் இல்லை. வீடுகளில் வளர்க்கும் நாய்களுக்கு வரி அறவிடப் போவதாக அமைச்சர் லால்காந்த கூறியுள்ளார். அவ்வாறெனின் நாய்களை வளர்க்க கூடாதா? தெருக்களில் சுற்றித் தெரியும் நாய்களுக்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? அமைச்சர் லால்காந்த அதற்கும் விளக்கம் அளிக்க வேண்டும். ලාල්කාන්ත මහත්තයෝ මේවත් කියලා දෙන්න මොකද්ද? දැන් පාරේ විශාල වශයෙන් බල්ලෝ ඉන්නවා. ඒවට මොකද්ද කරන්න කියලා விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரிசியை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். களுத்துறை தடங்குடவில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரசாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். පාරිභෝගික අමාත්‍යවරයා ගොවි සංවිධානයක කතා කරනවා වෙනුවට හාල් පිටරටින් ගෙන ව්‍යාපාරිකයෙක් එක්ක කතා කරන්න. ඒ කියන්නේ ආණ්ඩුව දැම්ම තීන්දුව කළ ඉවරයි මේ කන්නේ අස්පැන්න අඩු වෙනවා හාල් පිටින් ගේන්න ඕනේ කියලා.
விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவதாக அரசாங்கம் உறுதியளித்திருந்தது. எனினும் அவ்வாறானதொரு செயற்பாடு முன்னெடுக்கப்படவில்லை. உரத்திற்கு மானியம் வழங்கப்படுவதாக அமைச்சர்கள் கூறுகின்ற போதிலும் அதில் உண்மையில்லை. அவ்வாறான திட்டங்களை முன்னெடுப்பதற்கு பதிலாக அரிசி இறக்குமதியாளர்களுடன் விவசாய அமைச்சர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளார். அரிசியை இறக்குமதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்றது. இந்த போகத்தில் போதிய அளவு அரிசி விளைச்சல் கிடைக்காது என அரசாங்கம் அறிவித்துள்ளது. விவசாயிகளை நிர்கதிக்கு உள்ளாக்கிவிட்டு வர்த்தகர்களுக்கு ஆதாயம் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது. கிராமங்களின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தியினர் இப்போது கேட்கின்றார்கள். மஹிந்த ராஜபக்ச கிராமங்களின் அபிவிருத்திகளை முன்னெடுத்த போது எம்மை விமர்சித்தனர். அந்த அபிவிருத்தியில் சிறிய பங்களிப்பை ஏனும் வழங்காதவர்கள் இன்று அதிகாரத்தை கேட்பது கேலிக்குரியதாகும். ආණ්ඩුව දැම්ම තීන්දුව ඉවරයි මේ කන්නේ අස්පැන්න අඩු වෙනවා හාල් පිටින් ගේන්න ඕනේ කියලා. ரஷ்ய தூதரகம் முன்பாக இன்று பதட்டம் ஏற்பட்டது. கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் கைவிடப்பட்ட பொதியொன்று காரணமாக இன்று பதற்ற நிலை உருவானது. தூதரகத்திற்கு வந்த வெளிநாட்டவர் ஒருவர் மடிக்கணனி அடங்கிய பையொன்றை கொடுத்துவிட்டு உடனடியாக அங்கிருந்து சென்றுள்ளார். இதனால் பதற்றமடைந்த தூதரக அதிகாரிகள் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். இதனையடுத்து போலீஸ் அதிரடிப்படையினர் கொண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் அங்கு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். போலீஸ் மோப்ப நாய்களும் வரவழைக்கப்பட்டு தேடுதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் குறித்த மடிக்கணனியை மீட்ட கர்வாத்தோட்ட போலீசார் அதனை கையகப்படுத்தியுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வவுனியா தோணிக்கல் இரட்டைக்கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 பேருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. வவுனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இரட்டைக்கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி MMM மிகால் உத்தரவிட்டார். வவுனியா தோணிக்கல் பகுதியில் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவன் மனைவி ஆகிய 2 மரணமடைந்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் 6 பேர் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் அவர்களிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் அவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று 1ஆம் 3ஆம் 4ஆம் 6ஆம் 9ஆம் இலக்க சந்தேக நபர்கள் 5 பேருக்கு நிபந்தனைகளுடன் கூடிய பிணை வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நயினாதீவு மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் நயினாதீவு மக்கள் நயினாதீவு இறங்குதுறையில் மணல் ஏற்றி இறக்கும் தொழிலில் ஈடுபடும் இளைஞர்களுக்கு நீதி கோரி இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று முன்தினம் மணல் ஏற்றி இறக்கும் இறங்குதுறையில் தொழிலாளர்களுக்கும் தொழில் வழங்குனருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு கைகலப்பாக மாறியது. இதனால் இருதரப்பினருக்கும் இடையில் தொடர்ந்து முருகல் நிலை ஏற்பட்டிருந்த வேளை தொழிலாளி ஒருவர் காணாமல் போயிருந்தார். இந்த நிலையில் தொழிலாளர்களின் உறவினர்கள் அவருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டு இருந்தவர்களில் ஒருவரை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். போலீஸ் நிலையத்தில் இருதரப்பினராலும் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் காணாமல் போன மற்றும் ஒரு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் இருந்த 2 விடுவிக்கப்பட்டனர். தற்பொழுது தொழிலாளர்கள் தரப்பை சேர்ந்த 8 பேரை ஊர்காவத்துறை போலீசார் கைது செய்தனர். போலீசார் பக்கச்சார்பாக நடப்பதாகவும் இந்த சம்பவத்திற்கு நீதி கோரியும் ஊர்காவத்துறை இறங்குதுறையில் இன்று போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. எங்களை பொறுத்தமையா நாங்கள் இப்படி ஒரு செயல்பாட்டுக்கு மக்கள் இறங்கியிருக்க மாட்டார்கள். ஆனால் நாங்கள் போய் போலீசாரிடம் முறையிட்ட மூட்டம் அல்லட்ட முறையீடு செய்த மூட்டம் ஒத்த சார்பாக நின்று கொண்டு நீங்கள் தடவுங்க அல்ல விட்டால் நீங்கள் அப்படி செய்யுங்கன்று ஒரு லஞ்ச ஊழல் படி அவர்கள் கவரி என்னத்தை அடிப்படையில் வேண்டிக்கொண்டு எங்களை தனிப்பட்ட முறையில் நீதி நியாயம் இல்லாமல் நடக்கிற போலீஸாரால் தான் இந்த போலீஸ் நடவடிக்கை எடுத்திருந்தால் நாங்கள் இதை பற்றி ஒரு நடவடிக்கையும் செய்திருக்க மாட்டோம். நாங்கள் இந்த பக்கமே போயிருக்க மாட்டோம். ஆனால் அந்த போலீஸார் அங்கே இருக்கிற போலீஸார் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பக்க கையா சாயறதுனால தான் நாங்கள் இந்த உயிர் மீட்பை செய்த நாங்கள் இனிமேலும் எங்களோட மக்களுக்கு இப்படியான தொந்தரவு எங்களோட மக்கள் கொடுக்க வேணாம். ஆனால் மக்களுக்கு கொடுக்க வேணாம். எங்களோட மக்கள் இந்த நிலப்பாடை சந்திக்கவும் கூடாது. நயினாதி நாகசனியம்மன் முகப்பில் நடைபெற்ற மண்ணேத்து வைபவத்தில் சண்டை நடந்த அந்த பிள்ளைகள் எனது 3 குழந்தைகளும் எனது மகன் தான் இப்பொழுது ஜெயிலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இவைகளோடு சேர்த்து இந்த 8 பேரோடு அவைகளையும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று
நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுகளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுகள் மண்ணேற்ற போனதுல இப்படி இந்த சம்பவம் நடந்த வெட்டு கொண்டு அருவாள் கத்திகளோட வந்ததால பிள்ளைகள் பயந்து வீட்டை ஓடி வந்துட்டு எங்களுக்கு வந்து சொல்லி என்றுக்க சேர்ந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர சொன்னா பேர கூட்டி கொண்டு வந்தாங்க. இங்க ஊரத்துறை கொண்டு வந்துதான் வச்சிருந்துட்டு மென்னு பிள்ளைய விட இல்லை. திருகோணமலை மாவட்ட போலீஸ் உயரதிகாரிகளுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக திருகோணமலை மாவட்ட போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்கும் கூட்டம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரின் பங்கேற்புடன் இன்று திருகோணமலை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. திருகோணமலை அரசாங்க அதிபர் JWM ஹேமந்தகுமார தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் சமன் ஸ்ரீ ரத்நாயக் மற்றும் போலீஸ் திணைக்களத்தின் தேர்தல்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் கலாநிதி தினேஷ் கருணநாயக்க ஆகியோரால் போலீஸ் அதிகாரிகளுக்கு தெளிவூட்டல் வழங்கப்பட்டது. கந்தலாய் மற்றும் திருகோணமலை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்கள், திருகோணமலை புலனறுவை மாவட்ட தேர்தல் உதவி ஆணையாளர்கள், திருகோணமலை மேலதிக அரசாங்க அதிபர், தேர்தல் ஆணைக்குழுவின் சட்ட உதவி ஆணையாளர், தேர்தலுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உட்பட உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு வின்சென்ட் பெண்கள் தேசிய பாடசாலையில் உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொண்ட மாணவிகள் பாடசாலை சமூகத்தால் இன்று கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு வின்சென்ட் பெண்கள் தேசிய பாடசாலையிலிருந்து 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொண்ட மாணவிகளை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. வின்சென்ட் பெண்கள் தேசிய பாடசாலை மாணவி தக்ஷினியா பத்மசுதன் உயிரியல் பிரிவில் மாவட்ட ரீதியில் முதலிடத்தையும் தேசிய நிலையில் 10வது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். மாவட்ட ரீதியில் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்த மாணவி உட்பட இம்முறை 10 மாணவிகள் மருத்துவத்துறைக்கும் 4 மாணவிகள் பொறியியல் துறைக்கும் தகுதி பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவிகளை கௌரவிக்கும் நிகழ்வு பாடசாலை அதிபர் தவ திருமகள் உதயகுமார் தலைமையில் இன்று காலை இடம்பெற்றது. பிரதம அதிதியாக மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் ஷாமினி ரவிராஜ் அழைக்கப்பட்டிருந்தார். உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொண்ட மாணவிகள் பாடசாலை நுழைவாயிலில் இருந்து பேண்ட் வாத்தியங்களுடன் கல்லூரி சமூகத்தினரால் பாடசாலை பிரதான மண்டபம் வரை அழைத்து வரப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். பிரதி அதிபர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், பாடசாலை நலன்புரி சங்க உறுப்பினர்கள், பழைய மாணவர்கள் என பலர் நிகழ்வில் பங்கேற்றனர். பத்மசுதன் தக்ஷினியா, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஐலண்ட் ரேங்க் 10th, பயோசைன்ஸ். நான் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு எனக்கு துணை நின்ற கடவுளுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோட எனக்கு வழிகாட்டிய எல்லா ஆசிரியர்கள், எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்த சவிதா டீச்சர், பிறகு எனக்கு என் கிளாஸில் பாடத்துக்கு பொறுப்பாக இருந்த ஆசிரியர்கள், ஃபிசிக்ஸுக்கு லெஸ்டன் சார், கெமிஸ்ட்ரிக்கு சோனா டீச்சர், பயாலஜிக்கு ராசிக் சார், சுவந்தன் சார், ஜீவிதா டீச்சர், எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இவங்களை விட என் கிளாஸுக்கு படிக்கிறதுக்கு எல்லா டீச்சர்ஸுமே உதவி செய்தாங்க. கணக்கு டைமில் ஹெல்ப் பண்ண எல்லா டீச்சர்ஸுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அதை விட நான் 1ஆம் ஆண்டு இந்த ஸ்கூலில் சேர்ந்ததுலேருந்து 13ஆம் ஆண்டு படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு உதவி செய்த வழிகாட்டியாக இருந்த கணக்கு ஆசிரியர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். அதோட என் குடும்ப உறுப்பினர்கள், என் அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே என்னை படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளோதான் கெட்டித்தனம் இருந்தாலும் அவருக்கு அவருக்கு முயற்சி இல்லாட்டி அவர் அந்த குறித்த அச்சீவ்மெண்ட்டை கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் உங்களுக்கு கெட்டித்தனம் இல்லை, ஆனால் நீங்கள் உங்களோட ஏழ்மான அளவு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். கிளிநொச்சியில் மரக்கடத்தலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சியில் மரக்கடத்தலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் முதிரை மரக்குற்றிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று A35 பிரதான வீதி ஊடாக புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த சிறிய ரக லோரி ஒன்றில் மரம் கடத்தல் இடம்பெறுவதாக தர்மபுரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலுக்கு அமைவாக தர்மபுரம் போலீசார் வீதி சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது 12 முதிரை மரக்குற்றிகள் சிறிய ரக லோரியுடன் கைப்பற்றப்பட்டதாகவும் சாரதியும் கைது செய்யப்பட்டார் எனவும் தர்மபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி TM சதுரங்க தெரிவித்துள்ளார்.
புலனாய்வு பிரிவுகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் பணம் வசூலிக்கப்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஹம்மாந்தோட்டை ஹுங்கம பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අවුරුදු 75ක් තිස්සේ තිබ්බ ඒ දූෂණයට ඒ අපරාධවලට තිබ්බ දේශපාලන රැකවරණයක් අපි අයින් කරලා තියෙන්නේ. பாடசாலைகளில் பணம் வசூலிக்க வேண்டாம் என குறிப்பிட்டாலும் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கின்றன. விரைவில் அவை தொடர்பில் விசாரணை நடத்தப்படும். அதற்காக போதிய எண்ணிக்கையிலான விசாரணை அதிகாரிகள் இல்லை. அமைச்சுகளில் புலனாய்வு பிரிவுகளை வலுப்படுத்துவதற்காக நாம் பணியாற்றி வருகிறோம். நாம் நிறைவேற்றிய வரவு செலவு திட்டத்தில் கிராமத்தை மேம்படுத்துவதற்காக அதிக நிதியை ஒதுக்கியுள்ளோம். கிராமத்தின் உட்கட்டமைப்பு பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் இதன் நோக்கமாகும். குறிப்பாக பெண்கள் இளைஞர்களுக்கு சுயதொழிலை உருவாக்க வேண்டியுள்ளது. 75 வருடங்களாக ஊழலும் மோசடியும் கொண்டிருந்தோருக்கு வழங்கப்பட்ட அரசியல் பாதுகாப்பை நாம் அகற்றியுள்ளோம். இதனை செய்ய முற்பட்ட போது அச்சமடைந்த பலர் அரசு துறையிலும் உள்ளனர், பாதுகாப்பு பிரிவிலும் இருக்கின்றனர். இவ்வாறான குற்றச்செயல்கள் அனைத்தும் அரசியல் பாதுகாப்புடனேயே முன்னெடுக்கப்படுகின்றன. இனி அவ்வாறான நிலைமை கிடையாது. ලොකුම දේ තමයි ඒ වැරදි වැඩවලට ලැබුණු දේශපාලන ආවරණය දේශපාලන රැකවරණය තවදුරටත් ලැබෙන්නේ නැති එක. ஜனநாயக விரோத கருத்துக்களை ஜனாதிபதி வெளியிடுகின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன் ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்த ஜனநாயக விரோத கருத்துக்களை தெரிவித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன் ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මැතිවරණයේදී ඉතාම සාර්ථකව සමග ජන බලවේගය உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தயார்படுத்தல்கள் சூடுபிடித்துள்ளன. இத்தகைய பின்னணியில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் வெற்றியடையக்கூடிய வகையிலான மாற்றம் ஒன்று குறுகிய கால பகுதிக்குள் இடம்பெற்றுள்ளது. இதன் காரணமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதியும் கூட குழப்பமடைந்துள்ளார். ஆகவே வாக்களிக்கவில்லையாயின் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதியை ஒதுக்க முடியாது என்றவாறான மிரட்டலை ஜனாதிபதி விடுகின்றார். இது ஜனநாயக விரோதமான கருத்தாகும். ஜனாதிபதி இவ்வாறு ஜனநாயக விரோதமாக நடந்து கொள்வதற்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். தேர்தல் காலத்தில் இத்தகைய விடயங்கள் இடம்பெறும் போது அது நமக்கு அச்சுறுத்தலை தோற்றுவிக்கும் விடயமாக அமைந்துள்ளது. වේදිකාවක් ගානේ දැන් අර மத்தள விமான நிலையம் விற்பனை செய்யப்படலாம் என ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். மத்தள விமான நிலையத்தை விற்பனை செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கைக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். மத்தள விமான நிலையத்தினூடாக கடந்த காலங்களில் பெரும் எண்ணிக்கையிலானோர் வருகை தந்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பெற்றுத்தந்த வரிச்சலுகையின் பிரகாரம் சுற்றுலா பயணிகளை மத்தள விமான நிலையத்தினூடாக அழைத்து வர ஏற்பாடுகளை செய்தோம். அதன் அடிப்படையில் குளிர்காலத்தில் ரஷ்யாவிலிருந்து ஏராளமானோர் வருகை தந்தனர். எனினும் அந்த வருமானத்தை தவிர்த்து தற்போது விமான நிலையத்தை விற்பனை செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலத்திலும் அவ்வாறான திட்டமிடல்கள் முன்னெடுக்கப்பட்டன. தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் காலத்திலும் விற்பனை செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன. இதற்கு அரசாங்கம் காரணமல்ல, அதிகாரிகள் தான் மூளைச்சலவை செய்து இந்த விடயத்தை முன்னெடுக்கிறார்கள். அரசாங்கம் உடனடியாக இதனை தடுக்க வேண்டும். அவ்வாறாயின் எதிர்காலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகளை அழைத்து வர நான் தயாராக இருக்கிறேன். මේ මත්තල ගුවන්තොටුපළ විකුණන්න එපා කියලා ආයාචනා කරමි. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் உள்ளக அலுவல்கள் பிரிவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் உள்ளக அலுவல்கள் பிரிவு எனும் புதிய பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் எண்ணக்கருவிற்கு அமைய லஞ்சம் மற்றும் ஊழலை முற்றாக ஒழிக்கும் செயற்திட்டமான இலங்கையில் ஊழலை ஒழிக்கும் செயற்பாடு திட்டத்தை மாவட்ட மட்டத்தில் செயற்படுத்துவதற்கான ஆரம்ப கட்டமாக பொதுமக்கள் மற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்கு உள்ளக அலுவல்கள் அலகு எனும் பிரிவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9 மணிக்கு பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் புதிய பிரிவை திறந்து வைத்தார். இதன் இணைப்பாளராக திட்டமிடல் பணிப்பாளர் இ சுரேந்திரநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிகழ்வில் காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர், பிரதம கணக்காளர், பிரதம உள்ளக கணக்காய்வாளர், பிரதம பொறியியலாளர், உதவி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிநிலை உத்தியோகத்தர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர்.
மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவியாக அமல்நாயகி அமல்ராஜ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க வருடாந்த பொதுக்கூட்டத்தில் புதிய நிர்வாக தெரிவு இன்று காலை இடம்பெற்றது. மட்டக்களப்பு அமெரிக்கன் மிஷன் மண்டபத்தில் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி திருமதி அமலநாயகி அமல்ராஜ் தலைமையில் கூட்டம் ஆரம்பமானது. கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் கலந்து கொண்டனர். இதன்போது தலைவராக மீண்டும் அமலநாயகி அமல்ராஜ் தெரிவு செய்யப்பட்டார். செயலாளராக ராஜன் தேவகி தெரிவு செய்யப்பட்டதுடன் பொருளாளராக ரவிச்சந்திரன் வினோஜியா தெரிவு செய்யப்பட்டார். சங்கத்தின் உபத்தலைவராக வி குருகுலசிங்கம் தெரிவு செய்யப்பட்டதுடன் உப செயலாளராக சே திலகவதி தெரிவு செய்யப்பட்டார். அத்தோடு ஒவ்வொரு பகுதிகளுக்குமான இணைப்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். நிர்வாக தெரிவினை தொடர்ந்து சங்கத்தின் எதிர்கால செயற்பாடுகள் மற்றும் தற்போதைய நிலைமைகள் குறித்து கருத்து பகிர்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. வடக்கு மாகாண விவசாய போதனாசிரியர்கள் தொழிற்சங்கம் எதிர்வரும் 30ஆம் தேதி சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளது. வடக்கு மாகாண விவசாய போதனாசிரியர்கள் தொழிற்சங்கத்தினால் எதிர்வரும் 30ஆம் தேதி ஒருநாள் அடையாள சுகையின விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. மாகாண விவசாய போதனாசிரியர்கள் தொழிற்சங்கத்தினால் கோரப்பட்ட தொழில் முறைமை கோரிக்கைகளுக்கு அமைய நிரந்தர தீர்வுகள் வழங்கப்படாமையினாலும் கால நீடிப்பு செய்வதனாலும் வடக்கு மாகாண விவசாய அமைச்சு மற்றும் திணைக்களத்தின் எதேச்சதிகாரமான நிர்வாகம் மற்றும் நிதி நடைமுறைகளால் பாதிப்புறும் எமது தொழிற்சங்க உறுப்பினர்களால் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இன்று வரை மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்று நிருபத்திற்கு அமைய கடமையாற்றும் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு மேலதிகமாக ஒரு நாள் அடையாள சுகையின விடுமுறை போராட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதனால் அன்றைய தினம் விவசாயிகளுக்கு ஏற்படும் சேவை தடைகளுக்கு வடக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் பொறுப்பாளி ஆவார் என்பதையும் அறிய தருகின்றோம் என வடக்கு மாகாண விவசாய போதனாசிரியர்கள் தொழிற்சங்கத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். கண்டியில் திரண்ட பக்தர்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்படாமல் அரசாங்கத்தின் இயலாமையை வெளிப்படுத்துகிறது என பிவிதுரை ஹேல உரிமையை தெரிவித்துள்ளது. கண்டியில் திரண்ட பெருந்திரளான பக்தர்களுக்கு போதிய வசதிகள் செய்து கொடுக்கப்படாமை அரசாங்கத்தின் இயலாமையை வெளிப்படுத்துவதாக பிவிதுரை ஹேல உரிமைய கட்சியின் தலைவர் உதயகமன் பிள்ள தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். සැදෑවතුන් පෝලිමක ඉන්නේ පෝලිමක හිරවෙලා ඉන්නේ කසල ගමකට ගිහිල්ලා දාලා එන්න බෑ. කසල බැහැර කරන්න වෙන්නේ මහනුවර තමයි. එහෙම නැත්නම් ඒ කසල සියල්ල මල මුත්‍රා ඇතුළු කසල සියල්ල කරේල්ලගෙන දලදා වහන්සේ වඳින්න මාලිගාව ඇතුළට යන්න කියලාද අගමැතිතුමිය යෝජනා කරන්න කියලා අපිට ප්‍රශ්න කරන්න සිද්ධ වෙනවා. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை புனித கண்காட்சி இதற்கு முன்னர் 4 தடவைகள் இடம்பெற்றுள்ளன. அப்போதும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். ஆயினும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. யுத்த காலத்திலும் கண்காட்சி இடம்பெற்றது. பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு மக்கள் சிரமமின்றி தரிசனத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இம்முறை நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 500க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கண்டியில் குப்பைகள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சி முறையாக ஏற்பாடு செய்யப்படவில்லை. தேர்தலை நோக்கமாக கொண்டு சிங்கள பௌத்தர்களின் வாக்குகளை பெறும் நோக்கமே அரசாங்கத்துக்கு இருந்தது. ஆதலால் பொதுமக்களுக்கான வசதிகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை. 4-5 நாட்கள் மக்கள் தங்கியிருக்க வேண்டி ஏற்பட்டது. அவர்கள் குப்பைகளை வேறு எங்கு கொண்டு செல்ல முடியும். முறையான மலசலக்கூட வசதிகள் இல்லாமல் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கினார்கள். தேசிய மக்கள் சக்தியினர் இன்னும் எதிர்க்கட்சியில் இருப்பது போல விமர்சன அரசியலையே முன்னெடுக்கின்றனர். முறையான திட்டமிடல்கள் எதுவும் அவர்களிடம் கிடையாது. මාලිගාව ඇතුළට යන්න කියලාද අගමැතිතුමිය යෝජනා කරන්න කියලා අපිට ප්‍රශ්න කරන්න සිද්ධ වෙනවා. 10 நாள் ஸ்ரீ தலதா வழிபாடு நிறைவில் கண்டி குளத்தை சுத்தப்படுத்தும் பணியை கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் மற்றும் கடற்படை என்பன இணைந்து முன்னெடுத்துள்ளன. கண்டி குளத்தில் போடப்பட்டிருந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் பொலித்தீன் பைகள் உள்ளிட்ட கழிவுகளை சுத்தப்படுத்தி கண்டி குளம் வளமை நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. கடற்படை கமாண்டர் வீரசேகர மற்றும் கேப்டன் சரித குணவர்த்தன உள்ளிட்ட அதிகாரிகளின் தலைமையிலான குழு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா நீர்ப்பாசனம் மற்றும் தொல்லியல் திணைக்களத்துடன் இணைந்து முன்னெடுக்கும் இந்த பணிக்கு தன்னார்வ குழுக்கள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவு கிடைக்கப்பெற்றுள்ளது. கண்டி நகருக்கு வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கண்டி குளம் பெரிதும் கவர்ந்துள்ளது. அதேபோல் குளத்தில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகள் கிடைப்பதால் நீர்மூலங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி ஸ்ரீ தலதா வழிபாடுடன் இணைந்ததாக நாடளாவிய ரீதியில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் கண்டி நகரத்தை அண்மித்து 10 நாட்களாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது.
கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் புத்தரின் தந்ததாது காட்சிப்படுத்தப்பட்ட தலதா வழிபாடு நிகழ்வில் கலந்து கொள்ள சென்ற யாத்ரீகர்களின் பொதிகள் பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டு பின்னர் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. அதேவேளை இன்னும் திருப்பி எடுத்து செல்லப்படாத பொதிகளை உரிய யாத்ரீகர்களிடம் ஒப்படைப்பதற்காக சிவில் பாதுகாப்பு துறையானது திட்ட முறையொன்றை கொண்டு வர உள்ளதாக மத்திய மாகாண சபையின் பிரதான செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. யாத்ரீகர்களின் பொதிகளை உரிய முறையில் சேகரித்து பின்னர் அவற்றை பாதுகாப்பாக அவர்களிடம் திருப்பி ஒப்படைக்கும் பணியை சிவில் பாதுகாப்பு துறை அதன் மேற்பார்வையின் கீழ் செயற்படுத்தி வருகிறது. எனினும் சில பொதிகள் மற்றும் ஏனைய உடைமைகள் இதுவரை எவராலும் உரிமை கோரப்படாமல் கைவிடப்பட்டு காணப்படுகின்றன. இவ்வாறு திருப்பி எடுக்கப்படாத பொதிகளை உரிய யாத்ரீகர்களிடம் ஒப்படைக்க ஒரு முறைமை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் கண்டி ஏரியில் உள்ள யோய் படகு சேவை தளத்திற்கு முன்னால் கைவிடப்பட்ட பொதிகளை உரியவர்கள் பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை தத்தமது பொதிகளை பெறாதவர்கள் செல்லுபடியாகும் தேசிய அடையாள அட்டையுடன் இந்த இடத்திற்கு சென்று தங்கள் பொதிகளை பெற்றுக்கொள்ளுமாறு சிவில் பாதுகாப்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை பொதுமக்கள் அறியவும் பொதிகளை கையெழுப்பது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளவும் 0715803000 07753111797 மற்றும் 0710965890 ஆகிய தொலைபேசி இலக்கங்களை சிவில் பாதுகாப்புத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. வீட்டு பராமரிப்பாளர் 7 பேர் இன்று இஸ்ரேலுக்கு பயணமாகியுள்ளனர். பராமரிப்பாளர் துறையில் அனுபவம் உள்ள 2149 இலங்கையர்களுக்கு இஸ்ரேலில் வீட்டு பராமரிப்பாளர்களாக பணிபுரிவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இவரிடத்தின் ஜனவரி மாதம் முதல் இதுவரையில் 259 இலங்கையர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதுடன் இன்றைய தினம் பயணிக்க உள்ள 7 பெண்களுக்கு விமான டிக்கெட்டுகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு அண்மையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்றுள்ள ஊழல் என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ජනාධිපතිතුමා දැන් ප්‍රාදේශීය සභාවලට ඡන්දෙටත් තමන්ගේ පක්ෂයට ඡන්ද දෙන්න කියලා ප්‍රාදේශීය සභාවෙන් සභාවට යන තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்று வருகின்றார். இதன்போது ஜனாதிபதி ஊழல் மோசடிகளை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி வருகிறார். ஆனால் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து 7 மாதங்கள் கடந்துள்ளன. ஆனால் அரசாங்கம் இன்னமும் திருடர்களை பிடிக்கவும் இல்லை, என்ன திருட்டு இடம்பெற்றுள்ளது என கூறவும் இல்லை. திருட்டு இடம்பெற்றுள்ளது என கூறுவதற்கு முன்னராக இந்த நாட்டில் இடம்பெற்றுள்ள திருட்டு என்ன என்பது தொடர்பில் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதிவக வீதிகள், கட்டடங்கள் என்பவற்றினூடாக ஊழல் இடம்பெற்றுள்ளதாக கூறினார்கள். ஆகவே அவற்றை வெளிப்படுத்த வேண்டும். நாட்கள் பல கடந்துள்ள நிலையிலும் கூட அவற்றை வெளிப்படுத்தாமையின் பின்னணியில் ஜனாதிபதி கூறிய விடயங்கள் பொய் என தெளிவாகின்றது. மின், எரிபொருள் மற்றும் எரிவாயு கட்டணங்களை குறிப்பதாக கூறினர். ஆனால் அந்த விடயங்கள் தற்பொழுது பொய்யாகியுள்ளன. ජනතා විමුක්ති පෙරමුණේ නඩයට අදටත් රැස්වීම් වල ගිහිල්ලා කියන්න තියෙන්නේ අපි මේ රටේ හොරකම, වංචාව, දූෂණය නවත්තනවා කියන එක. අනුරකුමාර ජනාධිපතිතුමනි, ඔබතුමා දැන් ජනාධිපති වෙලා මාස 7ක உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஜனாதிபதியின் பயணத்தை மட்டுப்படுத்த வல்ல தேர்தலாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் மீது மக்கள் விரக்தி அடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கல்கமுவில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ පළාත් පාලන මැතිවරණයේ, ප්‍රාදේශ සභා මැතිවරණය පක්ෂයක් හැටියට අපිට ඉතාමත් වැදගත්
ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய தீர்க்கமானதொரு சூழ்நிலையில் உள்ளோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் பிரதேச சபை தேர்தல் என்பன எமக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல்களாக அமைந்துள்ளன. அதற்கு காரணம் இந்த தேர்தல்களின் ஊடாக அரசியல் மாற்றம் ஒன்றை மேற்கொள்ளக்கூடிய நிலை காணப்படுகின்றது. இந்த தேர்தல் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான தேர்தல் அல்ல என சிலர் கூறுகின்றனர். ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் அளிக்கப் போகும் வாக்குகள் தற்போதைய ஜனாதிபதியின் பயணத்தை குறுகிய காலத்துக்கு மட்டுப்படுத்தும் வகையில் அமையப்பெறும். அரசாங்கத்தின் மீது மக்கள் வெறுப்படைந்துள்ளனர். ஆனால் அரசாங்கம் பல பொய்களை நாட்டு மக்களுக்கு உரைத்துள்ளது. மின் கட்டணம், எரிபொருள், எரிவாயு என்பவற்றின் விலையை குறைப்பதாக கூறினர். ஆனால் அந்த விடயத்தை மேற்கொள்ளவில்லை. அவ்வாறாக பல வாக்குறுதிகள் இன்னமும் கூட நிறைவேற்றப்படவில்லை. ජනතාවට එපා වෙලා තියෙනවද කියලා මං ඊයේ රාත්‍රියේ රූපවාහිනියේ ප්‍රවෘත්ති බල හිටියා. ඒ බලනකොට මම දැක්ක ආණ්ඩුවේ ප්‍රධාන පෙළේ ඇමතිවරයෙක් படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தராக்கி சிவராம் மற்றும் செல்வராஜா ரஜிவர்மனின் நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தராக்கி சிவராம் மற்றும் செல்வராஜா ரஜிவர்மன் ஆகியோரின் நினைவேந்தல் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்றது. தராகி சிவராமின் 20வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும் செல்வராசா ரஜிவர்மனின் 18ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும் இன்று பகல் 11 மணியளவில் அனுஷ்டிக்கப்பட்டது. தராகி சிவராம் கடந்த 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கொழும்பு பொம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு அருகில் வைத்து இனம் தெரியாத நபர்களால் வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட பின்னர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட நிலையில் நாடாளுமன்றத்திற்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டார். ஊடகவியலாளர் செல்வராஜா ரஜிவர்மன் உதயன் பத்திரிகையின் அலுவலக செய்தியாளராக கடமையாற்றி வந்த வேளை 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். இவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு வடமராட்சி ஊடக இல்ல செயலாளர் இரா மயூரன் தலைமையில் இடம்பெற்றதுடன் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் திருவுருவப் படங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் வடமராட்சி ஊடக இல்லத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் பங்கேற்றனர். இப்போ இலங்கைத்தீவிலே பல தசாப்தங்களாக ஊடகவியலாளர்கள் மீது ஊடகத்துறை மீது பல்வேறு நெருக்கடிகள் தொடரப்பட்டு வருகின்ற நிலைமையிலே ஆட்சிகள் மாறினாலும் இதுவரை அதற்கான குற்றவாளிகள் எவருமே கண்டறியப்படாத ஒரு நிலைமை நீடிக்கின்றது. இப்போ இவ்வாறான நிலைமைதான் ஊடகத்துறை மீது தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் நிலைமை நீடிப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. எந்த ஒரு விடயத்திலும் காரணமானவர்கள் பொறுப்புக்கூறல் பொறிமுறையினூடாக முன்னிறுத்தப்படுகின்ற போது எதிர்காலத்தில் அவ்வாறான குற்றங்கள் நிகழாமல் தடுக்க முடியும். அதுதான் தமிழர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையாகவும் இருக்கின்றது. தமிழர்களுக்கு உள்ளக பொறிமுறை ஊடாகத்தான் தீர்வை வலியுறுத்துகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் பட்டளந்த விவகாரத்துக்கு அந்த படுகொலை சம்பவத்துக்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகின்ற அந்த அடிப்படையிலே உயிர்த்த ஞாயிறு படுகொலைக்கு சர்வதேச விசாரணையை கோருகின்ற அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய இந்த படுகொலைகளுக்கும் சர்வதேச விசாரணை மூலம்தான் ஒரு நீதியான தீர்வு கிடைக்க முடியும் என்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையை யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இலங்கை தீவிலே கொல்லப்பட்ட தமிழர்கள் என்றல்ல என்று பிரதீத் எக்னியோட உள்ளிட்ட பல்வேறு சகோதர ஊடக செயற்பாட்டாளர்களும் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கையிலே படுகொலை செய்யப்பட்ட அத்தனை ஊடகவியலாளர்களுக்கும் சர்வதேச விசாரணை மூலமாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தினுடைய இன்றைய கோரிக்கையாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய அந்த ஊடக அறிக்கையிலே இலங்கையில் இடம்பெற்ற சகல ஊடகவியலாளர் படுகொலை சம்பவங்கள் தொடர்பிலும் சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்படுவதன் மூலம் நீதியை நிலைநாட்ட புதிய அரசாங்கம் முன்வர வேண்டும் என யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் வலியுறுத்தி நிற்கின்றது. மூத்த ஊடகவியலாளர் மாமனிதர் தராக்கி சிவராமின் 20ஆம் ஆண்டு நினைவேந்தல் முல்லைத்தீவில் இன்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவர் கணபதி பிள்ளை குமணன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஊடகவியலாளர் சிவராமின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி மலர் தூவி வணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஊடகவியலாளர்கள் பலர் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இரத்த தானம் தொடர்பில் மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கு விழிப்புணர்வு செயலமர்வு நடாத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு இரத்த தானம் வழங்குவது தொடர்பான விழிப்புணர்வு செயற்திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு இன்று காத்தான்குடி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது.
காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜித்தின் வழிகாட்டலில் இடம்பெற்ற நிகழ்வில் காத்தான்குடி குருதி கொடையாளர் சம்மேளனத்தின் செயலாளர் ரிஃபாய் கலீல் இரத்த தானம் செய்வதன் அவசியம் பற்றியும் இதற்காக அரசாங்க உத்தியோகத்தர்களின் பங்களிப்பு பற்றியும் விளக்கம் அளித்தார். நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் ஷெல்மியா உட்பட பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.